எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ் வெஞ்சர்ஸ்ல இருந்து எனக்கு ஒரு அருமையான ஒரு காம்பாக்டான ஹவுஸை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடு எங்க எக்ஸாக்டா லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சத்தி ரோட்ல சரவணம்பட்டிக்கு அடுத்தது கோவில் பாளையம், அதுக்கு அடுத்த ஸ்டாப் குன்னத்தூர்ல இருந்து ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்ல வடக்கு பார்த்து எழில் நகர்ல அட்டகாசமா இந்த வீடு வந்து லொகேட் ஆயிருக்கு. 2.5 சென்ட் இடத்துல 967 ஸ்கொயர் ஃபீட்ல நார்த் ஃபேசிங்ல கட்டிருக்கக்கூடிய இந்த வீடு ரூம் சைசஸ் எல்லாம் எந்த மாதிரி பண்ணிருக்காங்க, பார்க்கிங் ஏரியா எல்லாம் எந்த மாதிரி பண்ணிருக்காங்க இந்த வீடியோல தெளிவா சொல்ல போறேன். இந்த வீடு வந்து சேலுக்கு வந்திருக்கு. இந்த வீட்டோட விலை வந்து பாத்தீங்கன்னா 46 லட்சம் ரூபாய். டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீட்டோட டீடைல் எல்லாமே கொடுத்துருக்கேன். இந்த வீட்டை பத்தி டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த அழகான காம்பாக்டான ஹவுஸோட எக்ஸ்டீரியர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு MS ஸ்டீல்ல அழகா லேசர் கட்டிங் கொடுத்து ஒரு ஃப்ளவர் டிசைன்ல வந்து எலிவேஷன் மேல செட் பண்ணியிருக்காங்க. காங்கிரீட் ப்ரொஜெக்ஷன் அதே மாதிரி க்ரூ கார்டிஸ் அந்த பார்டர்ஸ் எல்லாம் அட்டகாசமா கொடுத்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு சிமெண்ட் கலர் ஒரு ஸ்கை ப்ளூ கலர் எல்லாம் கொடுத்து அட்டகாசமா வந்து எலிவேஷன் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறாங்க. ஸ்டேர் கேஸ் வந்து அவுட்டர்லேயே வந்துருது. ஸ்டேர் கேஸ் ஒட்டியே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் பாத்ரூம் டாய்லெட் வந்துருது. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்க்கு வந்து சன்சைட் எல்லாம் மடிச்சு பூசி உங்களுக்கு வந்து மழை வெயிலெல்லாம் வந்து கார் பார்க்கிங் ஏரியாக்குள்ள வராத மாதிரி பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங் ஏரியா எல்லாமே கம்ப்ளீட்டா வந்து வால் டைல்ஸ் வந்து உங்களுக்கு பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 4x2 டைல்ஸ் வந்து உங்களுக்கு லே பண்ணியிருக்காங்க. அதுல இடையில வந்து நல்லா கருப்பு கலர்ல ஒரு டார்க் பார்டர்ஸ் வந்து வர்ற மாதிரி வந்து வால் டைல்ஸ் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங்கோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா 17x11 வந்துருது. கம்ப்ளீட் வந்து ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் போட்டிருக்காங்க. உங்களுக்கு சோக் பிட்டு, செப்டிக் டேங்க்கு, வாட்டர் டேங்க் எல்லாமே வந்து வாஸ்து பிரகாரம் வந்து செட் பண்ணியிருக்காங்க. இப்போ வீட்டோட எக்ஸ்டீரியர் அந்த கார் பார்க்கிங் ஏரியா வந்து நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். வீட்டுக்குள்ள போய் எந்தெந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம். இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஃபீட்டுக்கு அப்படி வந்து டோர் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதில் 1.5 அடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிளாஸ் விண்டோ போட்டிருக்காங்க. 3.5 ஃபீட் ஓப்பன் வந்துச்சு. உங்களுக்கு இந்த கார்விங் டிசைன் வந்து இந்த ஸ்டாரு, இந்த ரெக்டாங்கிள் டைப் அந்த கார்விங் டிசைன், இந்த ஃப்ளவர் டிசைன் எல்லாம் சூப்பராக இருக்கு. எலிஃபென்ட் எல்லாம் வந்து இந்த கார்விங்ல கொண்டு வந்திருக்காங்க. மெயின் டோரே பார்க்கறதுக்கு அசத்தலாம் இருக்கு. உங்களுக்கு ரெண்டுமே வந்து மெயின் டோர் ஃப்ரேம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டீக் வுட்ல போட்டிருக்காங்க. லாக்ஸ் எல்லாமே ஆன்டிக் லாக் போட்டிருக்காங்க. லெதர் ஃபினிஷிங்ல வந்து ஃப்ரண்ட்ல வந்து ஸ்டெப் வந்து போட்டு கம்ப்ளீட் நோசிங் அடிச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ள போய் ஹாலு பெட்ரூம் பத்தி எல்லாம் தெளிவாக பார்த்து இந்த காம்பாக்டான வீட்டோட லிவிங் ரூம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. கீழே ஃப்ளோரிங் டைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த லீஃப் வர்ற மாதிரி ஒரு 4x2 டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. பார்க்கறக்கே ரொம்ப அழகா இருக்கு. இன்டீரியர் கம்ப்ளீட் வந்து 2 கோட் வந்து உங்களுக்கு பட்டி பார்த்து 1 கோட் பிரைமர் அடிச்சு ஒயிட் கலர்லேயே வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறாங்க. ப்ராப்பரா 2 விண்டோ வந்து உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு விண்டோ வந்து UPVC ஓப்பன் டைப்பு, இன்னொன்று ஃப்ரண்ட்ல கார் பார்க்கிங் ஏரியால வர்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடன்ல வந்து போட்டிருக்காங்க. 2க்கு சேஃப்டி கிரில் MS கிரில் வந்துருது. சுவிச்சஸ் எல்லாமே பிராண்டட் சுவிச்சஸ் போட்டு பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு லிவிங் ஏரியாலே கிச்சன்ல இருந்து நீங்க டீ, காஃபி, டிஃபன் எல்லாம் வாங்கிக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் டைப் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அதுல கிரானைட் எல்லாம் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ சமைச்சு அப்படியே இங்கேயே வாங்கி நம்ம ஹால்லேயே உட்காந்து டிவி பார்த்துட்டு சாப்பிட்ற மாதிரி எல்லாம் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. லிவிங் ரூம் ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. லிவிங் ரூம்ல இருந்து உள்ள வந்தீங்க அப்படின்னு சொன்னா கிச்சனுக்கும் பெட்ரூமுக்கும் போற அந்த என்ட்ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 ஃபீட் கொடுத்து 8 ஃபீட் கிளியரன்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் வந்து இன்டீரியர்ல வால் பிளானிங் பண்ணி கோல்டன் பீடிங் எல்லாம் வந்து கொடுத்து ரொம்ப அட்டகாசமா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாவோட லெஃப்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7x11 வந்து ஒரு ஸ்பேசியஸான கிச்சன் வந்துருது. கிச்சன் கம்ப்ளீட் லாஃப்ட், கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேபிள் டாப்போடைய பாட்டம் எல்லாமே ஸ்டோரேஜ் எல்லாமே கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு UPVC மெட்டீரியல்ல கரையா நல்லா பிடிக்காத மாதிரி சூப்பரா பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இன்டீரியர் அதோட கலர் வந்து டார்க் ப்ளூ அண்ட் ஒயிட் கலர்ல வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கிச்சன் டேபிள் டாப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல் கிரே கிரானைட் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப்போடைய பாட்டம்ல இருந்து சீலிங்கோடைய டாப் வரைக்கும் கம்ப்ளீட்டா வந்து டைல் லே பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு இந்த கிச்சன். இந்த வீட்டுக்கு இந்த காம்பாக்டான ஹவுஸ்க்கு இந்த கிச்சன் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. அதே மாதிரி வீட்டோடைய ரைட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10x11 வந்து ஒரு பெரிய பெட்ரூம் வந்துருது. ஐ திங்க் இந்த வீட்டுக்கு வர்றது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் வந்து 10x10, இது இன்னொரு பெரிய பெட்ரூம் வந்து 10x11 அப்படிங்கிற சைஸ்ல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. லிவிங் ரூம்ல எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இதுலயே ஃப்ளோரிங் டைல்ஸ் வருது. பெயிண்டிங் சேம் ஒரே மாதிரி கிளியரா இது பண்றாங்க. ஃபுட் லேம்ப், சுவிச்சஸ், AC பாயிண்ட், UPS பாயிண்ட் எல்லாமே பக்காவா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அட்டாச் பாத்ரூம் டாய்லெட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் சீலிங் வரைக்குமே டைல் லே பண்ணிருக்காங்க. ஒரு ஒயிட் பிளஸ் பிளாக் அந்த கிரைன்ஸ் வர மாதிரி வந்து டைல்ஸ் போட்டிருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பேரிவேர்ல போட்டு க்ளோஸ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு வீடு சூப்பரா இருக்கு. வீட்டோட இன்னொரு பெட்ரூம் பத்தி தெளிவா பார்த்துலாம் வாங்க. இந்த வீட்டோட 2 பெட்ரூமுக்குமே வந்து பாத்தீங்கன்னா சால்வுட் ஃப்ரேமு, வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் வந்து டோர் போட்டிருக்காங்க. ஆன்டிக் லாக் கொடுத்துருக்காங்க பெட்ரூம் டோரு.
டோர் வந்து குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ணாம மெயின் டோரு, பெட்ரூம் டோர் எல்லாமே நீட்டா போட்டிருக்காங்க. டோர் ஓபன் பண்ணி இன்னொரு பெட்ரூமுக்கு வந்தா சேம் இங்கேயும் வந்து உங்களுக்கு 4x2 டைல்ஸ் தான் வந்து லே பண்ணியிருக்காங்க. லாஃப்ட் எல்லாமே வந்து இன்டீரியர்ல வந்து கவர் பண்ணியிருக்காங்க. விண்டோஸ் ப்ராப்பரா வந்து பொசிஷன் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபுட் லேம்ப், சுவிட்சஸ் எல்லாமே நீட்டா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ 4x2 டைல்ஸ் தான் கீழே வந்து லே பண்ணியிருக்கு. 2 பெட்ரூமுக்குமே ஹாலு, கிச்சன் எல்லாமே வந்து யூனிக்கா வந்து டைல்ஸ் பிளான் பண்ணி போட்டிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. பைபர் டோர் போட்டிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேசியஸான பாத்ரூம் வந்து இந்த பெட்ரூமுக்கு வந்துருது. நல்லா இதுல பேர் வேற ஃபிட்டிங்ஸ் போட்டு அட்டகாசமா வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பெட்ரூமுக்குமே வந்து பாத்தீங்கன்னா அட்டாச்ட் பாத்ரூம், டாய்லெட் அட்டகாசமா வந்து உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து காலப்பட்டி, விளாங்குறிச்சி, சரணம்பட்டி, குறும்புபாளையம், கோயில்பாளையம் ஏரியாவில் ஒரு 2 பெட்ரூம் வீடு வந்து ஒரு 40 to 50 லட்ச ரூபா பட்ஜெட்ல கேட்குறீங்க. ஆனால் வந்து வீடு நிறைய பேருக்கு செட் ஆகுது இல்லை, ஃபேசிங் செட் ஆகுது இல்லை, அல்லது வந்து லொகேஷன் செட் ஆகுது இல்லை. இது சத்தி ரோட்ல இருந்து ரொம்ப பக்கமாவே இருக்கு. உங்களுக்கு டிடிசிபி அப்ரூவோட இந்த வீடு வந்து ரெடியா இருக்கு. 46 lakhs வந்து வீட்டோடைய விலை. அதுல இருந்து நம்ம நெகோசியேட் பண்ணிக்கலாம். யாருக்கெல்லாம் இந்த வீட்டை பத்தி இன்னும் டீட்டெயில் தேவைப்படுதோ கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ணிட்டு இன்னைக்கு இந்த வீட்டை வந்து விசிட் பண்ணுங்க. 2025 உங்களுக்கான கனவு வீடு நிஜமாகட்டும். வாழ்க வளமுடன், வளர்க இடமுடன்.